பகுதி 11. அன்பின் தெய்வீக சக்தி. ஒரு நாள் பாபாஜியிடம் ஒரு சீடன் வந்து கேட்டான், சுவாமி, எல்லா தத்துவங்களிலும் அன்பு மிக உயர்ந்தது என்கிறார்கள். ஆனால் அது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? பாபாஜி ஒரு சிரிப்புடன் பதிலளித்தார். அன்பு என்பது கடவுளின் மூச்சு. அதில் பிறக்கிறது பிரபஞ்சம், அதிலே களைகிறது எல்லா துன்பமும். அவர் கண்களை மூடி சில நிமிடங்கள் தியானித்தார். பின் சொன்னார், அன்பு என்றால் உடல் ஆசை அல்ல, அது ஆன்மாவின் இயல்பு. நீ உண்மையாக யாரையும் நேசிக்கும் போது நீ கடவுளை அனுபவிக்கிறாய். அவர் ஒரு சிறிய கதை கூறினார். ஒரு சிறுவன் ஒரு தாவரத்தை காப்பாற்றி வளர்த்தான். மழை பெய்தது, காற்று அடித்தது, ஆனால் அவன் அதை விட்டுவிடவில்லை. இறுதியில் அந்த தாவரம் மலர்ந்தது. அதுவே அன்பின் சக்தி. அது உயிர் கொடுக்கிறது, பாபாஜி கூறினார். அன்பு கோபத்தை கரைக்கும், பொறாமையை குணப்படுத்தும். அன்பு தன்னிலேயே கடவுளின் பிரதிபலிப்பு. அவர் மேலும் சொன்னார், நீ தியானத்தில் அமரும் போது உன்னுள் இருக்கும் அன்பை உணர். அது நிச்சயமாக உன் மனதை பரவசப்படுத்தும். அந்த அன்பு உன்னை மௌனமாக, அமைதியாக, தெய்வீகமாக மாற்றும். ஒரு சீடன் கேட்டான், சுவாமி, எவ்வளவு பேர் நம்மை காயப்படுத்தினாலும் நாம் அன்பு செய்ய வேண்டுமா? பாபாஜி மெதுவாக சிரித்து சொன்னார், காயப்படுத்துபவன் இருளில் இருப்பவன், நீ அன்பு கொடுப்பவன் ஒளியாய் இருப்பவன். இருள் எப்போதும் ஒளியால் மட்டுமே அகலும், கோபத்தால் அல்ல. அவர் முடிவில் சொன்னார், அன்பு தெய்வத்தின் வடிவம். அன்பை வெளிப்படுத்தும் மனிதன் தெய்வீக பாதையில் ஏற்கனவே நடந்துவிட்டான். அந்த நிமிடத்தில் சீடர்களின் கண்கள் நீர்த்தது. பாபாஜியின் குரலில் ஒரு ஆழ்ந்த அமைதி ஒலித்தது. அன்பு செய், அதுவே பிரார்த்தனை. அன்பு பேசு, அதுவே தியானம். அன்பில் வாழ், அதுவே கடவுளின் இருப்பிடம். பகுதி 12. மௌனத்தின் ஆற்றல். ஒரு நாள் பாபாஜி தமது சீடர்களுடன் மலை உச்சியில் அமர்ந்திருந்தார். அங்கு காற்று மெதுவாக வீசியது. பறவைகள் குரல் கொடுத்தன. ஆனால் பாபாஜி பேசவில்லை. சீடர்களில் ஒருவர் கேட்டார், சுவாமி, நீங்கள் ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறீர்கள்? மௌனத்தில் என்ன இரகசியம் இருக்கிறது? பாபாஜி கண்களை மூடி சிரித்தார். மௌனம் என்பது ஒலி அல்லாத ஒரு ஒலி என்றார். அது சொல்லாத வார்த்தைகள் பேசும் தெய்வீக நிலை. அவர் தொடர்ந்தார், நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் உன் ஆற்றலை குறைக்கும். ஆனால் நீ மௌனமாக இருக்கும்போது உன் உள்ளே சக்தி பெருகுகிறது. அவர் ஒரு சிறிய கல் எடுத்து காட்டினார். இது பேசாது, ஆனால் இதன் உள்ளே காலம் நிற்கிறது. அதே போல மௌனத்தின் உள்ளே கடவுளின் இருப்பு நிறைந்திருக்கிறது, பாபாஜி கூறினார். மௌனம் என்பது ஓர் அறிவின் குளம். அதில் நீ மூழ்கினால் உன் சிந்தனை தூய்மையடையும், உன் ஆன்மா வெளிச்சமடையும். அவர் மேலும் சொன்னார், மௌனமாக இருப்பது பேசாமை அல்ல, அது மனதின் சலனமற்ற நிலை. நீ மௌனமாக இருந்தால் உன் சிந்தனை கடவுளின் சிந்தனையோடு ஒன்றாகும். ஒரு சீடன் கேட்டான், சுவாமி, நாம் எப்பொழுதும் மௌனமாக இருக்க முடியுமா? பாபாஜி சிரித்து, உலகில் உன் கடமைகளை செய், ஆனால் உள்ளே மௌனமாக இரு. இதுதான் உண்மையான தியானம். அவர் கடைசியில் கூறினார், மௌனத்தில்தான் கடவுளின் குரல் ஒலிக்கிறது. அந்த குரலை கேட்கும் வரை மௌனத்தை அணைத்துக்கொள். அந்த நொடியில் அனைத்து சீடர்களும் அமைதியாகிவிட்டனர். அந்த மலை மீது பாபாஜியின் மௌனம் ஒரு தெய்வீக இசையாக ஒலித்தது. பகுதி 13. தியானத்தின் உன்னத நிலை. மகாவதார் பாபாஜி தமது சீடர்களை ஒரு குகைக்குள் அழைத்துச் சென்றார். அங்கு மெலிந்த ஒளி, நீரின் ஒளி, அமைதியான காற்று மட்டும். அவர் கூறினார், இங்கு வெளிச்சம் இல்லை, ஆனால் இதுவே உண்மையான ஒளியின் வாசல். அனைவரும் கண்களை மூடி அமர்ந்தனர். பாபாஜி மெதுவாக சொன்னார், தியானம் என்பது மனதை நிறுத்துவதல்ல, மனதை கடவுளோடு இணைப்பது. சிலர் உடனே அமைதியடைய முடியவில்லை. அவர்களின் சிந்தனைகள் ஓடின, நினைவுகள் வந்தன. அப்போது பாபாஜி அவர்களிடம் சொன்னார், நீ சிந்தனைகளை அடக்காதே. அவை மேகம் போல வரட்டும், போகட்டும். நீ வானம் போல அமைதியாக இரு. அவர் ஒரு நிமிட மௌனத்திற்கு பிறகு கூறினார், தியானம் என்பது கடவுளை தேடுவது அல்ல, அது நீயே கடவுள் என்பதை உணரும் பயணம். பாபாஜி தம் கரங்களை மார்பில் வைத்து, ஒவ்வொரு மூச்சிலும் பரமன் இருக்கிறார், ஒவ்வொரு இதய துடிப்பிலும் பாபாவின் ஆற்றல் இருக்கிறது என்றார். அவர் தொடர்ந்தார், உன் மனம் அலைபாயும் போது
உன் மூச்சில் கவனம் செலுத்து. மூச்சு பாபாவின் ஆசீர்வாதம். அதனை உணர்ந்தால் தியானம் தானாக நடக்கும். ஒரு சீடன் கேட்டான், சுவாமி, தியானத்தின் உச்சநிலை எது? பாபாஜி சிரித்தார். தியானத்தின் உச்சநிலை நீ உன்னை மறக்கும் நிலை. அப்போது உன்னுள் மட்டுமல்ல, முழு பிரபஞ்சமும் மாய்ந்துவிடும். நீயும் கடவுளும் ஒன்றாகி விடுவீர்கள். அந்த நொடியில் குகைக்குள் ஒரு வெளிச்சம் தோன்றியது. அனைவரும் தமது உள்ளத்தை பார்த்தார்கள். அங்கே பாபாஜி அல்ல, கடவுள் தாமே இருந்தார். ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நாமா.